மாமல்லபுரத்தில் பாமக சார்பில் இன்று மாலை நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் பங்கேற்க பாமகவினர் ஏராளமானோர் வாகனங்களில் திரண்டு வரும் நிலையில் இருசக்கர வாகனங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சிவபிரகாஷ். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்று பாமக சார்பில் நடத்தப்படக்கூடிய இந்த சித்திரை முழுநிலவு மாநாடானது மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய திருவிடந்தை பகுதியில் நடைபெறவிருந்தது. இதில் கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவில் இதற்காக திட்டம் அமைக்கப்பட்டு மேடை அமைக்கப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 1,80,000 பேருக்கும் மேலாக நாற்காலிகள் மட்டும் இங்கு போடப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடத்தின் பக்கத்திலிருந்து இந்த மாநாட்டினை கண்டுகளிக்கும் வகையில் பல இடங்களில் LED திரைகளும் பொருத்தப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது தமிழகம் முழுவதிலும் இருந்தும் பாமகவினர் தொடர்ந்து இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்த வண்ணமாக இருக்கின்றன. இதன் காரணமாக கிட்டத்தட்ட இந்த திருவிடந்தை பகுதியிலிருந்து மாமல்லபுரம் மற்றும் அதை தாண்டிய பகுதிகள் சாலைகள் அனைத்தும் கிட்டத்தட்ட ஒரு போக்குவரத்து நிலையத்தில் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு பெருந்திரளாக தற்போது பாமகவினர் இந்த மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கின்றனர். அதே சமயத்தில் அப்படி வரக்கூடியவர்களுக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தின் மூலமாக பலவிதமான விதிமுறைகள் அவர்களுக்கு அளிக்கப்பட்டிருந்தது. காவல்துறையினரும் அவர்களுக்கு பல கட்டுப்பாடுகள் விதித்திருந்தனர். அதில் போல இருசக்கர வாகனங்களில் எந்த விதமான பாதுகாப்பும் இன்றி வரக்கூடாது என்பதிலிருந்து கார்களில் வரும்போது எப்படி வர வேண்டும் என்பது வரையிலும் அவர்களுக்கான வரைமுறை கொடுக்கப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக எந்த ஒரு வாகனத்திலும் அனுமதியின்றி எந்த வாகனத்திலும் வரக்கூடாது. அப்படி வரக்கூடிய வாகனங்களிலும் ஆயுதங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்று பலவிதமான விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருந்தன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இப்படி காவல்துறையினர் அளித்திருக்கக்கூடிய அனைத்து சட்ட திட்டங்களுக்கும் உட்பட்டு தற்போது பாமகவினர் தொடர்ந்து இந்த மாநாடு நடைபெறும் இடத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றனர். இதில் அவர்கள் அந்த பேருந்துகளில் ஏறி அவர்கள் இந்த மாநாட்டை எந்த அளவிற்கு ஏனென்றால் கிட்டத்தட்ட 12 வருடங்களுக்கு பிறகாக நடைபெறக்கூடிய மாநாடு என்பதன் காரணமாக இதில் கலந்து கொள்வதற்கு மிகவும் மகிழ்ச்சியுடனும் ஆரவாரத்துடனும் அவர்கள் வரக்கூடிய அந்த பேருந்துகளில் இருந்து வெளியில் அங்கு இருக்கக்கூடிய இந்த பாமகவினர் மற்றவர்களுக்கு வரவேற்பு அளிப்பது, அங்கு நின்று கொடிகளை அசைத்து மகிழ்வது என்று ஒரு மிகவும் ஒரு களிப்பான ஒரு சூழ்நிலையில் தற்போது இந்த மாநாட்டை நோக்கி லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி சிவபிரகாஷ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.